வணக்கம். என் பேர் மகேஷ். நான் தென்காசி பார் அசோசியேஷனில் வழக்கறிஞராக பணியாற்றி வரேன். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திசைவேல காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மன்னாவரம் பகுதியில் மரிய பேப்பர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்து வராங்க. அவங்க ஒரு ஆசிரியர் தொழில் செஞ்சு வராங்க. அவருக்கு கணவர் இறந்து போயிட்டார். அவருக்கு பிள்ளைகள் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சொந்தமான ஒரு 42 சென்ட் இடம் இருக்குது. அந்த 42 சென்ட் இடத்துல ஒரு 3 சென்ட் இடத்துல செபஸ்டின் சகாயம் என்பவர் ஒரு 3 சென்ட் விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்குற 3 சென்ட் மட்டும் தான் விலைக்கு வாங்கியிருக்காரு. பிறகு மறுபடியும் ஒரு 5,000 வரைக்கும் விற்பனை செய்கிறாரு. விற்பனை செய்து மறுபடியும் இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட இடைஞ்செல்லாம் உண்டு பண்ணி விடுதாங்க. அங்கே வெறும் இந்த அம்மா இடத்துல காம்பவுண்ட் ஓடாமல் அது ஓடாமல் தடுத்துட்டே வராங்க. அந்த அம்மா தனியாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு 10 பேர் தண்ணி அடிக்க அது இதுன்னு செய்யும்போது அந்த அம்மா ஒரு நேரத்தில் அந்த அம்மா இடத்துல காம்பவுண்ட் சுவர் போடுது. காம்பவுண்ட் சுவர் போடும்போது அந்த 5,000 பேர் அந்த ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்போது திசையில் உள்ள காவல் உதவியாளர் விசாரணை செய்து, ஏம்மா இது டாக்குமெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு 3 சென்ட் தான் இருக்குது, மற்ற ஒரு பாதை எதுவும் பிரச்சனை தான் நீங்கள் ரெவன்யூவில் பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு அந்த அம்மா அவங்க இடத்துக்குலாம் இருக்குங்க, நீங்கள் எதனாலும் நீதிமன்றத்தில் பார்த்துக்கோன்னு சொல்லி அப்போதைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இந்த அம்மாவும் காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு திருத்திட்டு ஒரு 8-9 மாதம் மேலே ஆகிப்போச்சு. இப்போ திடீர்னு 2 நாளைக்கு முதல்ல திசையில் காவல் ஆய்வாளர் உங்கள் மேலே ஒரு எஸ்பிஆர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நேர விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த அம்மா நான் வாரம் இருக்குது, நீங்கள் வரலாம், நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் காவல் ஆய்வாளர் எப்போவுமே எஃப்ஐஆர் நம்ம மேலே குறியாக இருந்திருக்காரு. இந்த அம்மா அடுத்த நாள் சரி நான் போகணும்னு விசாரணைக்கு போகும்போது நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு விசாரணைக்கு போகிறதுக்கு வெளியே ஒரு அட்வைரை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே தான் வந்திருக்கு. அப்போ இவர் காவல் ஆய்வாளர் சல்னு நேராக அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி நேராக உள்ள கூப்பிட்டு அந்த இடத்துக்குள்ள அத்தனை பேர் இவர் வந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் யாரை கட்ட சிவரை கட்டினீங்க, எதை கட்டினீங்க, மரியாதை அவங்களை இடிச்சு கொடுக்கணும், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன், அதை போட்டுருவேன், இதை போட்டுருவேன் அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்தார முன்ன வச்சு சுமார் ஒரு 6:30 மணி அளவில் ஒரு பெண்ணோட பார்க்காம போய் ஒரு 3-4 போலீஸை கூப்பிட்டு சூழ்ந்து ரொம்ப மரியாதை குறைவாக பேசி அந்த அம்மாவை கொண்டு போய் ரொம்ப ஒரு மன உளைச்சல் காலம் மாதிரி உங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அந்த அம்மான்னு சொல்லி பார்க்க எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த அட்வொகேட் மணிங்க பையன்னு சொல்லி பார்க்காப்புல இவர் கேட்க மாதிரி கிடையாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 7 மாதம் 8 மாதம் கழிச்சு அப்பவுமே முடிக்கப்பட்ட பெட்டிஷனை இவர் திடீர்னு புதுசாக புதுப்பிச்சு ஏதோ லஞ்சம் கஞ்சம் வாங்கலாம் என்னன்னு தெரியல, உடனே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதிகள் நடந்த மாதிரி 6:30 அந்த வீட்டு கேட்டுக்குள்ளே போய் அந்த அம்மாவை ஒரு சிவில் மேட்டர் டிஸ்பியூட்ஸில் போய் என்னென்னு கூட பெட்டிஷன் விசாரிக்காம உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன், அதை செஞ்சிடும், உங்கள் சிஓ அனுப்பிடுவோம், உங்கள் வேலையை காமிடுவோம், அது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மேட்டுக்காரு. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுகை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. யாருமே ஒரு வீட்டுக்காரரை யாருமே வெட்டி தான் மறுபடியும் இறந்துருக்கா. அப்படி இந்த அம்மாவுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதம் முடிக்கப்பட்ட பெட்டிஷனை இவருக்கு அவர் அந்த 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 கம்ப்ளைண்ட் பார்க்க ரொம்ப வேண்டிய நபர் நினைக்கிற ஆய்வாளர் உதவி ஆய்வாளர். அதனால அந்த பெட்டிஷன் மேலும் நேர ஸ்பாட்டில் சிவில் டிஸ்பியூட் என்னென்ன விசாரிக்கல. ஒரு பாத பிரச்சனை ரெவன்யூ இருக்குது, எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் போடணும்னாரு, ஏதோ வேலி சேதம்னாரு. அந்த அம்மா வேலையும் பார்க்கல, அந்த அம்மா வேலையும் உடைக்கல. அந்த அம்மா வீட்டில் கேமரா இருக்குது, வேறு வேணா இப்போ செக் பண்ணி பார்க்கட்டும், எதையுமே செக் பண்ணி பார்க்காம உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக 6:30 போனால் அந்த அம்மா வீடியோலாம் வச்சிருக்கு. இன்றைக்கி அந்த அம்மா எஸ்பி ஆஃபீஸில் டிஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து ஆகணும். 2வது கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாலே அந்த அம்மா முன்னாலே இவர் போய் நின்றுச்சு வீட்டு சிவரை எடிப்பு சொல்லி கம்ப்ளைண்ட்காரருக்கு ரொம்ப உற்சாகம் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட்காரருக்கு மேலே ஏற்கனவே 2-3 எஃப்ஐஆர் பெட்டிஷன் நில மோசடியில் இருக்குது. இப்படி போய் காவல் ஆய்வாளர் இவரே போய் ஒரு சிவில் டிஸ்பியூட்ல பட்டு ஒரு கம்ப்ளைண்ட் தார் நேரம் வச்சு சிவர் அடிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இவர் சண்டை தூட மாதிரி அந்த அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் மாதிரி தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பெட்டிஷனை விசாரிக்க நேரம் ஸ்டேஷனில் விசாரிக்காம ஸ்பாட்டில் விசாரிச்சு இவர் உண்மையில் அந்த அம்மாவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு எதுவும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு எதுவும் பிரச்சனைனா இவர் தான் காவல் ஆய்வாளர் தான் பொறுப்புன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுப்பார்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்க பட்சத்தில் கண்டிப்பாக இதை நாங்கள் சும்மா உடப்புற கிடையாது. மேலே தொடர்ந்து நீதிமன்றம் மூலம் கண்டிப்பாக நடவடிக்கை அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா